வணக்கம் நண்பர்களே. நம்முடைய திவ்ய தேச யாத்திரை தொடரில் இன்று வரப்போகிற இடம் மயிலாடுதுறை மாவட்டம் பரிமள ரங்கநாதர் பெருமாள் கோவில். பரிமளம் அப்படின்னா சுகந்தம். இந்த கோவில் முழுக்க சுகந்தமா புனிதமா இருக்கிறது. அதனாலதான் இங்குள்ள பெருமாள் பரிமள ரங்கநாதர் என்று அழைக்கப்படுகிறார். இது நம் தமிழ்நாட்டின் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் ஆழ்வார்கள் பாடிய இடமாகவும் பிரபலமடைந்திருக்கிறது. வரலாறு மற்றும் புராணங்கள். இந்த கோவிலுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. இந்த இடம் திருவிழுந்தூர் என்ற பெயராலும் அழைக்கப்படுகிறது. இங்கு வந்து வழிபட்ட பாண்டவர்கள், ரிஷிகள், தேவர்கள் பற்றி பல கதைகள் சொல்லப்படுகின்றன. புராணக் கதை. ஒரு முறை சுப்பிரபன்முனி என்னும் முனிவர் இங்கு தவமிருந்தாராம். அவருடைய தவத்தால் மகிழ்ந்த பரமன் இங்கு ரங்கநாதராக காட்சி தந்தாராம். அதே சமயம் பரமன் சொன்னாராம், இந்தரிசனம் எடுத்தவுடன் எல்லா பாவங்களும் நீங்கும், நீண்ட ஆயுள், நல்ல பிள்ளை பாக்கியம் கிடைக்கும். இந்த கதையிலிருந்தே மக்கள் இன்று வரை மகப்பேறு வேண்டியும் குடும்ப நலனுக்காகவும் இங்கே வழிபடுகிறார்கள். பெருமாளின் சிறப்பு. பெருமாள் தன் வலது பக்கத்தில் ஸ்ரீதேவி, பூதேவி ஆகியோரை உடன் கொண்டு அருள் புரிகிறார். பெருமாளின் திருமேனி நமக்கு தரும் அமைதி, வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் மனசு உடனே அமைதியாக்கும். தாயார் சிறப்பு. இங்கு உள்ள தாயார் பெயர் பரிமள நாயகி. எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றும் அம்மன் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். சிறப்பு என்னவென்றால், தாயாரிடம் பிரார்த்தித்தவுடன் குடும்பத்தில் வரும் இடையூறுகள், தடை, மனக்கசப்புகள் எல்லாம் தீர்ந்துவிடும். கோவில் கட்டிடக்கலை. சோழர் கால கட்டுமான முறை. அழகான ராஜகோபுரம், பிரகாரங்கள், கலைமிகு சன்னதிகள், தாயார், பெருமாள், ஆழ்வார்கள், அஞ்சனேயர். கோவிலிலுள்ள புஷ்கரணி, தீர்த்தம். இங்கு நீராடினால் பாவங்கள் நீங்கும் என்று நம்பப்படுகிறது. ஆழ்வார்கள் பாசுரங்கள். திருமங்கையாழ்வார் இங்கு வந்து பெருமாளை அருள் பெற்றார். அவரது பாசுரங்களில் இங்குள்ள பெருமாளின் அழகையும் அருளையும் விவரிக்கிறார். அந்த பாசுரங்கள் இன்னும் பக்தர்களுக்கு ஆன்மீக உணர்ச்சியை தருகின்றன. வழிபாட்டு சிறப்புகள். திருமண தடை நீங்க வழிபடுவர். மகப்பேறு வேண்டி பெண்கள் வந்து அமிர்த தீர்த்தத்தில் நீராடி வழிபடுகிறார்கள். குடும்ப நலம், நோய் தீர்வு, கல்வி வெற்றி ஆகியவற்றுக்காக மக்கள் பெருமாளை தரிசிக்கிறார்கள். திருவிழாக்கள். வைகுண்ட ஏகாதசி, மார்கழி மாதம் பாசுர பாராயணம், பக்தர்கள் கூட்டம். பிரம்மோற்சவம் சித்திரை மாதத்தில் நடக்கும் ரதோற்சவம் மிக அழகாக இருக்கும். பவள விழா, பெருமாளை பவள மண்டபத்தில் அலங்கரிப்பர். பக்தர்கள் அனுபவங்கள். பிள்ளை இல்லாமல் இருந்த தம்பதிகள் மகப்பேறு பெற்ற கதைகள், வேலை தடைப்பட்டவர்கள் ஆசை நிறைவேற்றப்பட்ட சம்பவங்கள், நோயால் தவித்தவர்கள் பெருமாளின் அருளால் குணமடைந்த கதைகள். இதுபோல சில உணர்ச்சி பூர்வமான உண்மை சம்பவங்களை சேர்த்தால் வீடியோ இன்னும் உயிர்ப்புடன் இருக்கும். இன்றைய காலத்தில் மயிலாடுதுறை வந்தாலே பரிமள ரங்கநாதரை தரிசிக்காமல் யாரும் போக மாட்டார்கள். கோவில் சிறப்பாக பாதுகாக்கப்படுகிறது. தினமும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசிக்கிறார்கள். நண்பர்களே, மயிலாடுதுறை பரிமள ரங்கநாத பெருமாள் கோவில் ஆன்மீக பெருமை நிறைந்த திவ்ய தேசம். இங்கே ஒரு தடவை வந்து தரிசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கை நிச்சயமா மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஆன்மீக பயணத்தில் சந்திப்போம். ஸ்ரீ ரங்கநாதாய நமஹ.